ஹாய் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் இனி நம்ம பேச போகிறது விஜய் சாரோட பொலிட்டிக்ஸ். அதை பற்றி தான். விஜய் சார் அடுத்த எம்ஜிஆரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய பேர் இது சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், இதை பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏன் விஜய் சார் இன்னொரு எம்ஜிஆராக ஆகக்கூடாது? ஏன் விஜய் சார் இன்னொரு எம்ஜிஆராக இருக்கக்கூடாது? அப்போ அதுக்கு தேவைப்படுறது என்ன? எம்ஜிஆர் சார் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு, அவர் பாலிடிக்ஸை பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு வயசும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நம்மளாம் அப்போ பிறக்கவும் இல்லை. ஸோ பட் நம்ம அப்படி இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம ரியலாக பார்த்தது எப்படி நம்ம தலைவர் காமராஜரை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, எப்படி கலைஞர் சாரோட அரசியலை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஜிஆர் சாரோட அரசியலும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம பார்த்தது விஜயகாந்த் சாரோட அரசியல், அதே மாதிரி மேடம் ஜெயலலிதாவுடைய அரசியல். இதை நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம், ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க கிட்டலாம் இல்லாத ஒரு விஷயம் என்ன விஜய் சார்கிட்ட இருக்கு, இல்லை இவங்க கிட்டல இருந்து விஜய் சார் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணுன்றது நம்ம சொல்ல வேண்டாம். பட் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இவங்கள மாதிரிலாம் விஜய் சார் எப்படி கம்மா கிராஸ் பண்ணி வரப்போறாரு, இல்லை இவங்களோட எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்க போறாருன்றது அவரோட ஸ்டாண்டப் பொறுத்து தான் தெரியும். ஸோ நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். விஜய் சாரோட அரசியலை பற்றி, அவர் ஏன் எம்ஜிஆராக இருக்கக்கூடாது, ஏன் எம்ஜிஆராக ஆக முடியாது, இதை பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டு போடுற ஒரு சிட்டிசனா நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ உங்களில் ஒருத்தனா நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஓட்டு போடுற பல கோடி மக்களில் நானும் ஒருத்தனா, என்ன ஆள போகிற தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்ற என்னோட மனசில் இருக்க சில கொஸ்டின்ஸ் தான் இங்கே நம்ம பேச போகிறது, டிஸ்கஸ் பண்ண போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். ஸ்டே டியூன் வித் மீ. நான் உங்கள் MKR. ஓகே, விஜய் சாரோட அரசியல் எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி இருக்கணும்? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் பேசிடலாம், அப்புறமா நெகட்டிவ் பற்றி யோசிப்போம். நெகட்டிவ் கிடையாது, நம்மளோட விஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட பீக்கில் இருக்கிறாரு. ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்ராக்சிமேட்டாக 150 போட்டால் கூட மினிமம் 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு மார்க்கெட் இருக்குது. கம்பல்சரி 10 இயர்ஸ் கேரண்டியாக இருக்குது, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். பட் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 இயர்ஸே வச்சுப்போமே. ஸோ 5 to 10 இயர்ஸ் அப்படின்னும்போது வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னா கூட குறைஞ்சது 1500 கோடி அவர் சம்பாரிச்சிருக்க முடியும். ஸோ இந்த 1500 கோடி அவன் ₹1 சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளவோ கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது 1500 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கு வராருன்னா, ஸோ அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அவரோட பிக் விஷன் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பெரிய விஷன் இருக்குது அவருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு இருக்க ஸ்ட்ரென்த். ஏன்னா விஜய் சார்னா அவரோட பாப்புலாரிட்டி, தமிழ்நாட்டில் விஜய் சாரை தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அது செகண்டு. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சரி ஓகே, நம்ம ஏடிஎம்கேவும் பார்த்துட்டோம், டிஎம்கேவையும் பார்த்துட்டோம், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. சரி ஓகே, ஏதோ விஜய் வராரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ், ஓகே ஃபைன், அவருக்கு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 20 to 30% மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அவருக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, இல்லை என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு யோசிச்சா, எனக்கு தெரிஞ்சு, இல்லை நான் ஏதாவது மறந்துருக்கிறேன்னா தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். மேபி இப்போ ரசிகருங்க, இதை பார்க்குற ரசிகருங்க கேட்கல, நாங்கள் இல்லையா, எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க, இது ஒரு அட்வான்டேஜா இல்லையா, இல்லை இது ஒரு ப்ளஸ்ஸா இல்லையான்னு. அஃப்கோர்ஸ், பட் ரசிகரை மட்டும் நம்பி அரசியல் நடத்த முடியாதே, அதான பிரச்சனை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் இறந்தப்போ லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் ஓட்டா மாறி இருந்தாலே அவர் சிஎம் ஆயிருப்பாரு. அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ஸாக எதிர்கட்சி தலைவராவது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்ல. சிஎம் ஆகலை அப்படின்னா கூட எதிர்கட்சி தலைவராக உட்காரத்துக்காவது வாய்ப்பு இருந்திருக்குமா? இவ்வளோ மக்கள் இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற மக்கள்லாம் அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகியிருந்தா? இல்லையே. ஸோ இங்கே தான் பெரிய ட்ராபேக்கே இருக்குது. அது விஜய் சாருக்கு மட்டும் இல்லை, அரசியல்னு வர ஒவ்வொருத்தருக்குமே, அதுவும் முக்கியமாக செலிபிரிட்டிஸ்க்கு. என்ன அப்படின்னா, நிச்சயமாக சினிமான்னு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக பார்க்கும்போது அவங்களோட தாட் வேறையாக இருக்கும், அவங்களோட விஷ் வேறையாக இருக்கும். ஆனால் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இங்கே தான் சிக்கலே இருக்குது. ஸோ இந்த சிக்கலை விஜய் சார் எப்படி சமாளிக்க போகிறாரு, எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாருன்றது தான் அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய கொஸ்டின். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அரசியலுக்கு நினச்ச உடனே இமீடியட்டாக சில வருஷங்கள்லேயே அவர் பிளான் பண்ணி அரசியலுக்கு வந்துட்டார். இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா,
ரஜினி சார் மாதிரி விஜய் சார் வந்து வரேன்னு சொல்லி ஏமாத்தல, வந்துட்டாரு, சொன்ன உடனே வந்துட்டாருன்னு. இதுல என்னோட ஒப்பீனியன் டோட்டலி டிஃபரெண்ட். அப்படியே டோட்டல் அகைன்ஸ்ட். ஏன்னா, இது கண்டிப்பா இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். விஜய் சார் வந்து வந்தாரு. ஓகே ஃபைன். அவரு நெறைய வெயிட் பண்ண வைக்கல. கரெக்ட்டா பிளான் பண்ண மாரி வந்துட்டாரு. அவருக்கு எத்தன நாளா இந்த பிளான் இருந்தது, எத்தன வருஷமா இருந்தது, இல்ல இதுக்காக அவரு எந்த அளவுக்கு பிளான் பண்ணாருன்றதெல்லாம் அப்புறம். பட் ஆனா ரஜினி சார் ஒரு இடத்துல கூட 2017க்கு முன்னாடி எந்த இடத்துலயுமே நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லவே இல்ல. இத பத்தி பேசுற யாரா இருந்தாலும், ரஜினி சார் மாரி ஏமாத்தல, ரஜினி சார் வரேன்னு மக்கள ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும், அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். ஒரே ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க. நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவர் இன்டர்வியூ குடுத்ததாவோ, இல்ல எந்த மீட்டிங்லயாவது பேசினதாவோ, இல்ல எங்கேயாவது அவர் சொன்னத ஒரே ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க. அவங்க கால்ல நான் விழுறேன். சொன்னது தப்பு தான் மன்னிச்சுக்கங்கன்ட்டு. சும்மா வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி பேசணுன்றதுக்காக நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது? நம்மளுக்கு ஒரு லைம்லைட்ல நம்மளுக்கு ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது இன்னைக்கு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவரு 2017க்கு முன்னாடி எங்கேயுமே சொல்லல. அப்படி ஒரு வீடியோ, ஒரே ஒரு வீடியோ காமிக்க சொல்லுங்க. நான் அவங்க கால்ல விழுறேன். சொன்னது தப்பு தான்ட்டு. அவர் எங்கேயுமே எப்பவுமே சொன்னது கிடையாது. இந்த சேம் டைம் அவரு படத்துல பேசுற வசனங்கள வச்சு நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வருவேன். இப்படின்ற டயலாக்லாம் வச்சுட்டு தான் மக்களும் இந்த மீடியா வந்து அத பேசி, பேசி, பேசி பெருசாக்குச்சு. மக்கள் வந்து அவர ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் உண்ம. ஆனா அவரு எங்கேயுமே நான் வரேன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி காலத்த கடக்கவே இல்ல. எங்கேயாவது அவர கேட்கும்போது கூட நம்ம கையில ஒண்ணும் இல்லங்க. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குன்னு மேல காமிச்சிருக்காரே தவிர, நான் அரசியலுக்கு வருவேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. மக்கள் தான் வந்து அவர் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் குழந்தையிலேருந்து ரஜினி சார பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படத்த பார்த்து தான் வளர்ந்திருக்கேன். ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே அவரு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த டயலாக் கூட நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வருவேன்னு சொன்ன அந்த டயலாக் கூட ஃபர்ஸ்ட் அவரு அப்போஸ் பண்ணியிருக்காரு. வேண்டவே வேண்டான்ட்டு. பட் சுரேஷ் கிருஷ்ணா சாரும், கே.எஸ். ரவிக்குமார் சாரும் தான், இல்ல சார் இந்த இடத்துல இந்த இது வச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும்னு சொல்லி, அவங்க கம்பல் பண்ணி வச்சது தான் அதெல்லாம். அது எத்தனையோ இன்டர்வியூஸ்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி அங்கங்க டயலாக்ஸா பேசுறத வச்சுக்கிட்டு இவங்க ஊதி ஊதி பெருசாக்குனாங்களே தவிர, மீடியாவும் மத்தவங்களும் பெருசாக்குனாங்களே தவிர, ஆனா அவரு இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த 2017க்கு அப்புறமா வேற எங்கேயுமே சொல்லல. அதுக்கு முன்னாடியும் எங்கேயும் சொல்லல. இது யாரா இருந்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன். சேலஞ்சாவே சொல்றேன். ஒரே ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க பார்ப்போம். பேசுற முட்டாளுங்கலாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசணும். முட்டாள்தனமா நம்ம வந்து மீடியாவுக்கு முன்னாடி பேசுறோம், மைக்குக்கு முன்னாடி பேசுறோம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளறுனா, அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன் நான் இத இந்த அளவுக்கு பேசுறேன்னா, நான் நெறைய வீடியோஸ் பார்க்குறேன். நெறைய இடத்துல பார்க்குறேன். ஆவுனா இது ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அவரு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. அவரு எங்கேயுமே அவரு வரேன்னு சொல்லல. ஏமாத்தவும் இல்ல. நாங்க மக்கள் அத எதிர்பார்த்தோம். அவர் வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவரு 2017ல வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சிச்சுவேஷன், அவரோட ஹெல்த், கொரோனா இதெல்லாம் பிளான் பண்ணி கடைசில அவரு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். இவ்வளோ தான் நடந்தது. ஆனா இத மீடியாவும், அரசியல்வாதிகளும், மத்தவங்களும் தான் ரஜினி சார பிடிக்காதவங்களும் தான் மாத்தி மாத்தி இத பேசி, பேசி, பேசி இத்தன வருஷமா வந்து இத ஒரு பெரிய ஒரு பொய்ய 10 தடவ சொன்னா உண்மையாயிடும் அப்படின்ற மாரி இத சொல்லி, சொல்லி, சொல்லி இன்னைக்கு உண்மையாக்கி வச்சிருக்காங்க. பட் இது உண்மை இல்ல. இது இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லணும்னு நெனச்சேன். அதான் இத சொன்னேன். ஓகே, கமிங் டூ த டாபிக். விஜய் சார் டாபிக். எஸ், விஜய் சார் வந்து பிளான் பண்ணாரு. அதே மாரி வந்துட்டாரு. அவரு வரேன்னு சொல்லல. வரமாட்டேன்னு சொல்லல. அவரு சிம்ப்டம்ஸ்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்தார் வர மாதிரியே. அதே மாரி வந்துட்டாரு. இதுவும் வந்து ஒரு முக்கியமான பிளஸ். இதுக்கு அப்புறமா வரப்போறது எல்லாமே பெரிய, பெரிய கேள்விகள் அவர் முன்னாடி நிக்கப்போது. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணொண்ணா பார்ப்போம். ரொம்ப முக்கியமா, இப்போ 2024ல பார்லிமென்ட் எலக்ஷன் வருது. அதுல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா டைம் இருக்காது. ஏன்னா, அவரோட கட்சிய அவர் ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கே நெறைய டைம் தேவைப்படும். அதுக்கு கண்டிப்பா அந்த டைம் அவருக்கு குடுத்தே ஆகணும் நம்ப. பட் இந்த சேம் டைம் ஏதாவது ஒரு நிலைப்பாட சொல்லியிருக்கலாம். ஆனா, அவர் இன்னும் சொல்லல. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் எந்த நிலைப்பாடும் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு சிலர் பாசிட்டிவா பார்த்தாலும், ஒரு சிலர் அதுக்கான நெகட்டிவ்ஸ் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஏன் இவ்வளோ சீக்கிரம் அனவுன்ஸ் பண்ணணும்? அப்போ சென்ட்ரல்ல யார் வருவாங்க? யார் உட்காருவாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி அவர் வந்து ஐடியாலஜிய மாத்திப்பாரா? அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அவர் கண்டிப்பா ஆன்சர் சொன்னா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, மக்களும் கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க இல்லையா? ஆமா, ஏன் அப்ப இவ்வளோ சீக்கிரம் அனவுன்ஸ் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு இல்லையா? இது வந்து 2024க்கு அப்புறமா பார்லிமென்ட் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அனவுன்ஸ் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த மாரி ஒரு கேள்விகள்லாம் இப்ப அவருக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத கண்டிப்பா வந்து அவர் எப்படி ஆன்ஸர் பண்ண போறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு என்ன ஆன்ஸர் சொல்லப் போறாருன்னு. அடுத்தது இன்னும் முக்கியமான ஒண்ணு இருக்கு. இது வந்து முக்கியமா இப்ப விஜய் சார் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு தான். இன்னைக்கு ஃபேன்ஸ் வந்து சினிமா அப்படின்னு வரும்போது, சினிமால வந்து யாராவது விஜய் சார பத்தி தப்பா பேசிட்டாலோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ, இல்ல கொஞ்சம் குறைச்சு சொல்லிட்டாலோ, உடனே Twitterலயும், Facebookலயும், சோசியல் மீடியால பிச்சு மேய்ஞ்சிருவாங்க விஜய் ஃபேன்ஸ். அதுவும் தப்பு தப்பான வார்த்தைகள்ல, தேவையில்லாத வார்த்தைகள்லாம். இப்படி ஒரு பேர் விஜய் ஃபேன்ஸ்க்கு இருக்கு. ஸோ இதெல்லாமே டைஜஸ்ட் பண்ண முடியாத விஜய் சார் ஃபேன்ஸ் எப்படி வந்து இப்ப பாலிடிக்ஸ்ன்னு வந்துட்டா பல கேள்விகள் வரும். பல விமர்சனங்கள் வரும். அவர பத்தி வேணும்னே கேவலமா பேசுவாங்க. வேணும்னே தப்பு தப்பா பேசுவாங்க. அத திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி டாலரேட் பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி, விஜய் சார் முன்னாடி இருக்குது. இது விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். நம்மள வேணும்னே மைக்க நீட்டி ஓப்பனா சொல்றேன். மைக்க நீட்டி வேணும்னே சம்மந்தமே இல்லாத தாறுமாறான தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அங்க நம்ப வந்து ரொம்ப பொறுமையா கையாண்டா மட்டும் தான் விஜய் சாருக்கு நீங்க ஃபேவரா இருக்க முடியும். இல்லன்னா நீங்களே விஜய் சார கீழ தள்ளிடுவீங்க. அத நீங்க விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ உருவாயிருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம். Twitterல, Facebookல எல்லாம் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேசுவாங்கன்றது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இங்க வந்து நெறைய வரும். முள் கிரீடம் ஏற்கனவே ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அரசியல்ன்றது ஒரு முள் கிரீடம் மாதிரி. முள்ல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மை. ஸோ இப்போ விஜய் சார் அது மேல நடக்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இங்க நெறைய சொல்லடி விழும். கேவலமான வார்த்தைகள் வரும். தப்பு தப்பான வார்த்தைகள் வரும். ஏன் சில நேரத்துல நம்மளுக்கு கல்லடி, செருப்படி கூட விழும். இந்த மாரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இங்கெல்லாம் நம்ம பொறுமையா இருந்தா மட்டும் தான் அவர விஜய் சார் என்ற தேர நீங்க கொண்டு போய் ஊர் சேர்க்க முடியும். இல்லன்னா தேர் நடுத்தெருவுல நின்னுடும். அதுக்கு காரணமா விஜய் சார் ஃபேன்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ இத நீங்க எல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து எங்க போனாலும் குங்குமம் பொட்டு வச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. குங்குமம் பொட்டோட தான் போறாரு, வராரு. அதுதான் இப்ப அதிகமா இருக்கு. ஏன் திடீர்னு இந்த சேஞ்ச்? இந்த மாதிரி ஏன் மாஸ்க் போடுறாருன்றது சில பேரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா, நீங்க ஜோசப் விஜய். ஏன் இந்த மதத்த சேர்ந்தவங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல இந்த மதத்த சேர்ந்தவங்க நல்லது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீங்க ஜோசப் விஜய், ஜோசப் விஜயாவே நீங்க வரலாமே! இப்படி நான் சொல்லல. நெறைய பேரு இந்த கேள்வியெல்லாம் என்ன சுத்தி நெறைய பேர் பேசும்போது நான் கேட்டது. அத இப்ப உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஸோ ஜோசப் விஜயாவா வரலாமே. ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பிஜேபில இருந்து ஒருத்தர் விஜய் சார கமெண்ட் அடிச்சப்ப ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு போல்டா, தைரியமா ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்ற லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து சைன் பண்ணி லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணாருல்ல. அங்க இருந்த தைரியம், அங்க இருந்த துணிச்சல் விஜய் சாருக்கு இப்ப எங்க போச்சு? இந்த மாரி நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ மாஸ்க் போடாதீங்க. நீங்களா வாங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஏன்னா, நீங்க ஜோசப் விஜய் தான். அது மக்கள் நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாங்க. பட் நீங்க அப்படி மாஸ்க் போட்டீங்கன்னா, நீங்களும் அப்ப மத்த அரசியல்வாதி மாரி ஆயிடுவீங்க. மத்த அரசியல்வாதிங்க மாதிரி நீங்க மாறக்கூடாதுன்றது தான் எங்களோட எண்ணம். அதுக்காக தான் இதையும் நாங்க சொல்றோம். நீங்க ஜெயிக்கிறீங்களோ, தோக்குறீங்களோ, ஆனா உங்கள புடிச்ச மக்கள் உங்கள நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அதுக்கு அடுத்தது, விஜய் சார் தனி கட்சி நடத்துறாரு அப்படின்னா, கூட்டணி இல்ல அப்படின்னா, அப்போ அவருக்கு ஃபண்ட் எப்படி வரும்? இப்ப இத்தன வருஷமா அவரு 30 வருஷமா சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து இப்ப அரசியல்ல கொட்டப் போறாரா? இல்ல அவருக்கு யாராவது ஃபண்ட் பண்ண போறாங்களா? இப்போ ஃபண்ட் பண்றதா இருந்தா, ஃபண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் மேன். நான் வந்து விஜய் சாருக்கு ஃபண்ட் பண்றேன்னா, அப்ப நான் ஃபேவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்போ அந்த ஃபேவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம, அந்த காச நான் விஜய் சாருக்கு குடுக்க முடியாது கட்சிக்கு. அப்பவே அங்க வந்து அவரோட அரசியல் மறுபடியும் மத்த அரசியல் மாதிரி மாறிடுது இல்லையா? ஸோ இது அவரு என்ன பண்ண போறாரு? எப்படி பண்ண போறாரு? இது கண்டிப்பா ஒரு $1,000,000 கொஸ்டினா இருக்கு. நம்ம ஓட்டு போடுறவங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் ஓட்டு போடணும். வெறும் ஃபேம மட்டும் வச்சு நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் போதும். அது ரஜினி சாரா கூட இருக்கட்டும், இல்ல விஜய் சாரா இருக்கட்டும், இல்ல யாரா எந்த ஒரு விஷாலா கூட இருக்கட்டும், எந்த ஆக்டரா வேணாலும் இருக்கட்டும். பட் நம்ம இதெல்லாம் பார்த்து தான் நம்மளோட ஐடியாலஜிக்கும், அவரோட ஐடியாலஜிக்கும் ஒத்து வருதா? அவரு தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ண போறாரு? அதுக்கு அவரு என்ன ஐடியாலஜி வச்சிருக்கிறாரு? இதெல்லாம் நம்ம பார்த்து ஓட்டு போடுறது தான் இனிமே நம்மளுக்கு சேஃப். ஸோ அதனால தான் இத்தன கேள்விகள் விஜய் சார் முன்னாடி வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ கட்சி நடத்துறதுக்கு உங்களோட சொந்த பணத்த யூஸ் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு யாராவது ஃபண்ட் பண்ண போறாங்களா? பட் அடுத்தவங்க ஃபண்ட் பண்ணி இவரு கட்சி நடத்துறதா இருந்தா, நிச்சயமா இது மத்த அரசியல்வாதிங்க மாரி தான் இதுவும் போகும். ஏன்னா, நிச்சயமா அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம யாரும் ஃபண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும்னு நெனைச்சு, நீங்க உங்க முயற்சியில பண்ணா மட்டும் தான் முடியும். ஆனா, அந்த மாரி பண்ணீங்கன்னா, நீங்க பல லட்சங்கள் பல கோடிகள், பல சொத்துக்கள் நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது அதுக்கு அடுத்தது அவருக்கு இருக்க கொஸ்டின். அவருக்கு இதெல்லாம் என்னோட கொஸ்டின் இல்ல. இவ்ளோ சவால்கள் விஜய் சார் முன்னாடி இருக்கு. இத்தன கேள்விகள் ஜஸ்ட் என்ன சுத்தி இருக்க ஒரு 100, 150 பேருக்குள்ளேயே இவ்ளோ கான்வர்சேஷன் போதுன்னா, டோட்டல் தமிழ்நாடு லெவல்ல அப்ப எத்தன கோடி மக்கள் இருக்காங்க? அப்ப எத்தன பேர் கோடி மக்கள் மனசுல எத்தன கேள்விகள் இருக்கும்?
அதெல்லாம் தான் இங்க கேள்வியா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் சார் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் சார் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாரு. அவருக்கு அந்த தேவை கிடையாது. ஆனா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த மாரியா சம்பாதிக்கிறாங்க? இல்லையே. விஜய் சாரோட ஃபேன்ஸ் யாரு கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க? சில பேர் வேணா இருக்கலாம். எண்ணி 100 பேர் இருப்பாங்களா? இல்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஆனா மீதி இருக்க லட்சக்கணக்கான பேர் வந்து ரொம்ப ஆவரேஜான சேலரில, ஆவரேஜா இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ, இப்ப இவங்கள்ல சில பேர் வந்து போஸ்டிங்ல வருவாங்க. கவுன்சிலரா, வார்டு மெம்பரா, இந்த மாரி எவ்வளோ கட்சியில போஸ்டிங் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் வருவாங்க. ஸோ, உங்களுக்கு சம்பாதிக்கிற ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா இவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிற ஆசை இல்லாம இருக்குமா? அதுக்கு என்ன கேரண்டி? அப்போ நீங்க கரெக்ட்டா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லையே. உங்களுக்கு கீழ இருக்க இத்தன பேரும் கரெக்ட்டா இருந்தா தான் அந்த ஆர்கனைசேஷன் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, எந்த மாரி கேண்டிடேட்ஸ நீங்க நிறுத்தப் போறீங்க? அவங்களோட பேக்கிரவுண்ட் என்ன? அவங்க எவ்வளோ லட்சங்கள் வச்சிருக்காங்க? இல்ல எத்தன லட்சங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க? எப்படி இவங்க கட்சிக்கு செலவு பண்ண போறாங்க? இது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ இவங்க கிட்டலாம் அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது. ரசிகர்களால அவ்வளோ காசு இல்ல. இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது, பிகாஸ் ஒரு குழந்தைக்கு நோட் புக் குடுக்குறதோ, ஒரு 4 இடத்துல சாப்பாடு போடுறதோலாம் பெரிய விஷயம் இல்ல. அது செய்துட்டு போயிடலாம். ஆனா இது மக்கள் பணின்னு வரும்போது ரொம்ப பெருசு. அதுக்கு நெறைய காசு தேவைப்படும். அப்போ இவ்வளோ காசு செலவு பண்ற அளவுக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து வொர்த் இருக்கான்னா, கண்டிப்பா அது $1,000,000 கொஸ்டினா தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல இவங்களால செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது, அப்போ வேற ஒருத்தர கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதா இருக்கும். அதான் செலவு பண்றவங்கள. இப்ப வேற கட்சியில யாராவது எம்.எல்.ஏவா, எம்.பி.வா இருக்கவங்க மேபி கட்சி மாறி இங்க வரலாம். அப்ப அவங்கள நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்ப அவங்கள நிறுத்துனா, இந்த கட்சியும் சேம் அதே மாரி தான ஆயிடுது. ஏன்னா, ஒரு சுத்தமான தண்ணிக்குள்ள நீங்க டிரைனேஜ் வாட்டர் கொண்டு வந்து சேர்த்தா, எப்படி அது நியாயம்? இப்ப இந்த கட்சியிலேயே இப்ப உங்க கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா, எம்.எல்.ஏலருந்து, வார்டு மெம்பர்லருந்து, கவுன்சிலர்லருந்து இத்தன பேர் வருவாங்க இல்லையா? அப்ப இவங்களெல்லாம் நீங்க எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க? எந்த மாரி? வேற கட்சியில செலவு பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள கொண்டு வந்து நீங்க நிறுத்தப் போறீங்களா? இல்ல உங்க கட்சியிலேயே அந்த மாரி கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இருக்காங்களா? இது தெரியணும் இல்லையா? இந்த மாரி மக்கள் மனசுல இவ்ளோ கேள்விகளும், இவ்ளோ குழப்பங்களும் இருக்கு. இதெல்லாம் விஜய் சார் எப்படி தெளிவுபடுத்தப் போறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் இன்னும் கட்சி, கொடி எதுவுமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி இவ்ளோ கேள்விகள் இருக்குன்னும்போது, இன்னும் அவர் வாய் திறந்து பேச ஆரம்பிச்ச பிறகு, அவர் சொல்ற ஐடியாலஜி, அவரோட அஜெண்டாவும் இதெல்லாம் பொறுத்து தான் விஜய் சாரோட அரசியல் எப்படி இருக்கப் போது? விஜய் சாரால எம்ஜிஆரா மாற முடியுமா? முடியாதா? இதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.